हाँ ये 200 को दे दिया। வெளியில் தாபாவில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டாலே நல்லதான். இந்த பிரிட்ஜுக்கு தான் ரைட் சைடில் வந்து பாரத் லோகோ இருக்குது மேலே கம்பம். ஏய் வடக்கணுங்களா, இந்தமாரி இருக்கிறதால தானே நீங்கள் அங்கங்கே போய் கவுத்து போட்டு உட்காந்துக்கிறீங்க. இங்கேயும் சேம் ப்ராசஸ். நானே யாராவது வண்டியை வச்சுக்கிட்டு எப்படியோ மல்லு கட்டி ஈத்துக்கிட்டு வரேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இருக்கேன். கம்பெனியில் இது நாக்பூருக்கு முன்னாடியே, அதாவது லெஃப்ட்டில் வரணும். நாக்பூருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடியே லெஃப்ட்டில் வரணும். ஊர் பேர் வந்து கெல்சார்ன்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். லோடு ஏற்றலான்னு வந்தேன். இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஆகுமா இல்லை நாளைக்கு தானே சொல்லிட்டு காலைல தான் வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 9-10 மணி ஆக போகுது. சரி, இங்கே எதுவுமே இல்லை, அந்த ஊருக்கு தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் வரும். சரி, அங்கேயாவது எதனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் கேட்டேன். இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. சரி ரைட்டு வாங்க, போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு எதனா கிடைச்சா சாப்பிட்டுட்டு, இல்லை எதனா வாங்கிட்டு வர முடியல வாங்கிட்டு வந்து செய்யலாம். ரொம்ப பண்ண முடியாது. வாங்க போகலாம். இது கம்பெனிக்கு போகிற வழி தான். வண்டி லாக் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு ஆனால் குளித்தது ஆனால் காயவே இல்லை, அப்படியே இருக்குது. அதனால் வெளியே தொங்க போட்டிருக்கேன். சரிட்டு வாங்க போயிட்டு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த மேக்ஸிமம் அந்த ஊருக்கு போனால் எல்லாமே கிடைக்கும். பாருங்க, நம்ம ரோட்டு ஒர்க்கில் பார்ப்போம்ல, அந்த வண்டி இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியே பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு தள்ளிக்கிட்டு போகுது பாருங்கள் வண்டி. இந்த இடத்துக்கும் அது க்ளீன் பண்ணிட்டு போகிற இடத்துக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது பாருங்கள். தள்ளி பெரட்டி போட்டுக்கிட்டு போகுது. நானும் இதில் பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து தேடிக்கிட்டு தான் வந்தேன், எதனா காய்கறி கடை எதனா திறந்துருக்குமான்னு. ஏன்னா நான் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் டைம், விடியங்காலில் டைமு, அதனால் எதுவும் வாங்க முடியல. கொண்டு வந்து விட்டுட்டு எதனா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை. சரி ரைட்டு, அதான் அந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் கெல்சார்னு போட்டிருக்கா. யூட்டன் 300 மீட்டரா, அதுதான் போகிறேன். நானும் கொஞ்சம் தூரமாகவே நடந்து வரேன். இதுவும் டீ கடை இல்லை, எங்கள் அக்கம் பக்கத்தில் எதுவுமே டீ கடை இல்லை. இதுதான் அந்த ஊருக்கு போகிற வழி. டீ கடை கூட இல்லையா மக்களே? பாருங்க, எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அது மாதிரி தான் இருக்கு. நமக்கு தேவையானது எதுவும் பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி எந்த கம்பெனிக்கும் லோடு வராது போலுக்குது. அப்புறம் ஊரோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம் போல். பாருங்க, மட்டன் கடை இருக்குது. நம்ம தேடி வந்தது வெங்காயம் தக்காளி. அது எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். தாத்தா கடைக்கு வந்தாச்சுப்பா. முதல்ல ஒரு வெங்காயம் வாங்குவோம். அரை கிலோவுக்கு அதிகமாக வருது. அரை கிலோ வெங்காயம், அரை கிலோ தக்காளி, ஒரு 50 பூண்டு, பச்சை மிளகா. 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா திரும்ப தராங்க. 90 ரூபாயா? மட்டன் தான் வாங்கலான்னு பார்க்குற மக்களே. இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம், வாங்குவோம். 200 ரூபாய்க்கு 1/4 கிலோ. எவ்வளோ நான் போடுறாங்கன்னு பார்த்தோம். ये 200 को दे दिया।
भैया छोटा छोटा पीस है। எதனா ஷேர் ஆட்டோ வரும் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒன்றுமே வரல. வர ஒன்று ரெண்டா கூட இந்த ஊருக்கு தான் போகுதே தவிர வெளியே எதுவும் போகல. எவ்வளோ தூரம் நடந்து வர்றது? அப் அண்ட் டவுன் கணக்கு பண்ணால் 4 கிலோமீட்ரு. எங்கேயுமே 2 கிலோமீட்டரோட ஜாஸ்தி வரும்னு தோணுது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. வண்டிக்கு வந்துட்டேன் மக்களே. 1/4 கிலோ மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவே 200 அப்போ கிலோ 800 ரூபாவா? ஸோப்பா என்ன பண்ணுறது? ரைட்டு வந்தாச்சு, வேலையை ஆரம்பிப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ வேலை பார்த்து மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி இஞ்சி வாங்கிட்டு வரல. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரவுண்டு ஒரு டப்பாலையாவது இருந்தது, அதுவும் இல்லை, காலி. அதுவும் ஞாபகம் இல்லை. நான் ட்ரிப்பு வரும்போது மளிகை சாமான் எதுவுமே வாங்கவே இல்லை, அதனால் இது பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது? இஞ்சி இல்லாத மட்டன் குழம்பா நல்லா இருக்காது. திரும்பலாம் நடக்க முடியாது. சரி ரைட்டு, இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிடும் போ, பார்த்துக்கலாம். சரி வேலையை ஆரம்பிப்போம். இந்த கல்லாம் நறுக்கி வச்சாச்சு. மட்டன் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு மிளகும் ஜீரகமும் அடித்து போட்டேன். பூண்டும் அடித்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு விசில் விட வேண்டியதான். 1/4 கிலோ கறிக்கு ஏன்டா விசில் விட்றேன்னு கேட்கலாம். கேஸ் ரொம்ப செலவாகும், அதனால. ஏதோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்சத்தை வச்சு எதையாவது கிண்டி சாப்பிட்றோம். பக்கத்தில் ஹோட்டல் கூட கிடையாது மக்களே. இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா டீ குடிக்க டீ கடையே இல்லை, அங்கே தான் போகணும் பொழுது. ஃபைனலாக வேலை முடிய போகுது மக்களே. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, அதோட குழம்பும் முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்லாமா மக்களே? ஏதோ நம்மால் முடிந்தது. என்ன ஒன்று, இப்போ இஞ்சி மட்டும் இல்லை. அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், நான் அதை மட்டும் வாங்கிட்டு ஞாபகமே இல்லை கடைசியில். சரி பாதி தூரம் நான் அந்த ஒன்று அது ஞாபகம் வரும் பார்த்தா வரல. வண்டிக்கு வந்தோடனே ஞாபகம் வந்து சரி விட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. கடைசியில் உள்ளே இருக்கு பார்த்தா அதுவும் இல்லை. சரி பரவாயில்ல, என்னப்பா எல்லா சாப்பாடுலையும் இஞ்சி பூண்டு போடணுன்னு அவசியமா என்ன? வெளியில் தாபாவில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டாலே நல்லதான். என்ன மக்களே, யாருன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். சாப்பிடலாமா? நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாகிட்டு. ஓகே மக்களே, எல்லாம் சாப்பிட்டு இருங்க. லோடு ஏற்றிட்டு
இல்லை லோடு ஏற்ற போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். லோடு ஏற்றிட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5:30 மணி ஆகுது. சாரி, டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆகுது. காலையில் ஏஞ்சி மூஞ்சி கழுவிட்டு இருங்கடா வரேன்னு சொல்கிறது கூட விடலை மக்களே. நீ வா வா உள்ளே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்க வா வான்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு 6 மணிக்கு வெளியே அனுப்புகிறானு. லோடு ஏற்றிட்டானுவ. என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒயர் காயில் மாரி ஏற்றுறானுவ அட்டை பாக்ஸா. அதான் லோடு. மற்றபடி எதுவும் பெருசாக தெரியல. ஃபோனு என் கேட்லேயே வாங்கி வச்சுனானுவ. உள்ள வெறிச்சோடி போய் கிடக்கு. ஏதோ ஒரு குடோன்னு பழைய ஸ்டாக் மாரி இருக்குது. இது பழைய ஸ்டாக் ரிட்டர்ன் அனுப்புறான் போல இருக்குது. அந்த மாரி ஏற்றி வச்சிருக்கான். என்ன தேடி ஏற்றுன்னு போகிறான். சென்னைக்கு தான் போகிறோம் மக்களே. போய் முதல்ல ஒரு டீ சாப்பிட்ணும். இங்கே வந்ததுலேருந்து டீயே குடிக்கல. கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து கடையில் டீ சாப்பிட்டு போகலாம். ஏதாவது சூடு பண்ணுற போகிறாப்புல. டீ குடிச்சிட்டு கிளம்பலாமா? புறப்படலாமா மக்களே? இன்னைக்கு நைட்டு வண்டி உள்ள லோடு ஏற்றான வச்சிட்டான்னா போயிடுச்சு, அவ்வளோதான். நல்ல வேலை நேற்று சாப்பாடு செஞ்சதுல கொஞ்சம் வச்சிருந்தேன். அதை வச்சு சமாளித்து சாப்பிட்டுட்டு லோடு ஏற்றிட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே பங்கு நம்ம வழக்கமாக போடுற பங்கு எங்கேயோ இருக்கு. இப்போ இவங்க எங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அங்கே போய் டீசலை போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். கூட ஏன்னா வண்டி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வண்டி எதுவும் இல்லை. சரி ரைட்டு பார்த்துக்கலாம் விடுங்க. வாங்க மக்களே, போனா நடக்குதுன்னு பார்க்கலாம். இருந்து போனால் 2வது பிரிட்ஜு கீழே வந்து பிபிசி பங்கு வரும் அப்படின்னாங்க. இதான் மொதல் பிரிட்ஜு ஏற போகிறேன். அடுத்த பிரிட்ஜில் வருமானு தெரியல. எப்படியாவது கொஞ்சம் ஸ்லோவாக போயாவது பார்த்து ஏறி கண்டுபிடிச்சி டீசலை போட்டு அடுத்த கூட போயிடலாம். ஆனால் பங்கு எங்கேயும் தாண்டி போயிட்டேன்னு வச்சிங்களேன், தொல்லையாகிடும். அப்புறம் யூட்டர்ன் போட்டு வர முடியுமான்னு தெரியல. எவ்வளோ வெயிட் ஏற்றுறானு தெரியல. வண்டி போகவே மாட்டேங்குது. மகாராஷ்டிரா வேமண்ட்ஸில் போயிட்டு தான் இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே எதுவும் இடையும் போடல, ஒன்றும் போடல. கம்பெனியில் இடம் மிஷினே இல்லை. இது முதல்ல கம்பெனியே இல்லை. ஒரு பெரிய 2 ஷெட்டு, அதாவது குடோன் மாரின்னு வச்சுக்கலாம். அந்த மாரி தான். இந்த பிரிட்ஜுக்கு தான் ரைட் சைடில் வந்து பாரத் லோகோ இருக்கு மேலே கம்பம். ரைட், இதுக்குள்ளதான். $219 டீசல் அடிச்சாச்சு. நம்ம எப்பயுமே போகிற அந்த பங்க்லாம் வழி செலவுக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க அவங்களே. அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து போட்டு விட்ருவாங்க, அவங்களே கையில் கொடுத்துப்பாங்க. இங்கே அந்த வசதி இல்லை போல். ஏதாவது ஏடிஎம்மில் போய் தான் எடுக்கணுமா. அக்கௌண்ட்டில் போடுறேன் ஏடிஎம்மில் எடுத்துக்கன்றாங்க. 3000 காசு எந்த ஏடிஎம்மில் போய் எடுக்கிறது, அதுவும் நைட் டைமில் மகாராஷ்டிராவில். நான் இப்போ ஏடிஎம் வேறு தேடிக்கிட்டு போகணும். கையில் காசு இல்லைன்னா இதில் ட்ராவல் பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் ஏடிஎம் வந்தாலும் நிப்பாட்டி எடுத்துடணும். அது வேற இவங்க எப்போ போட்டு வர்றாங்கன்னு வேற தெரியல. போடலாம் என்ன ஓரம் கட்டி விட்டு தூங்க வேண்டியதுதான். நீ காசு போடல, நான் அதனால வண்டி எடுக்கல அப்படின்னு. லெஃப்டில் போனால் நாக்பூர் போகுது மக்களே.
பைத்தியக்காரன் அந்த பக்கம் ஹைவேஸ் இருக்குது, எப்படி வரானோ பேர் ஆப்போசிட்ல ஏறி மாரி வர்றதால தான் எதனா ஆகுது. இதுக்கப்புறம் இது பழைய ரோடு தான், ஏற்கனவே வந்த ரோடு போகலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வழி தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனிக்கு போகும்போது மட்டும் மேப் போட்டு தான் போனேன். நம்ம கூட வரும்போது வந்தார் பாருங்க ஒரு அண்ணா ராஜ்குமார் சொல்லிட்டு, அவருக்கு நேற்றே லோட் ஆயிடுச்சான், ஆனால் இன்னும் பில்லு தரல, இன்னைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாப்புல. அப்போ தான் ஃபோன் வச்சாரு. ஆனால் அவருக்கும் எனக்கும் ஒரு 100-150 கிலோமீட்டர் வித்தியாசம், கம்பெனி மட்டுமே. சரி என்ன அதுன்னு பார்த்து சொல்லணா அப்படின்னேன். சரி அவருக்கு பில்லு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாரா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஒன்றா கூட போகலாம், தனியாக போகிறதுக்கு வண்டி கூட போகலாம். வெங்கங்காடு கிட்ட வந்துட்ட மக்களே. வடிவேலு சொல்ற மாதிரி இப்பவே கண்ணை கட்டுதுன்ற மாதிரி, சரியா சாப்பிடவே இல்லை ஆனாலும் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. சாப்பிட்டாதான் தூக்கம் வரும் நைட்ல, இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்கே லைட்டா கண்ணு சொக்குது. சரி பாப்ப முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம். எனக்குன்னா மகாராஷ்டிரா பார்டரு தெலுங்கானா பார்டர்லாம் தாண்டி அந்தாண்ட போயிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், முடியலைன்னா நிப்பாட்டுருவோம். இன்னும் இவங்க வேற காசே போடல, இதுக்கு மேலே நான் எந்த ஏடிஎம்ல போய் தேடுறதுன்னு தெரில. பார்டர் பாஸ் பண்ணலாம், ஒரு 800 ரூபாய் இருக்கு என்கிட்ட, அதை வச்சு பார்டர் வேணா பாஸ் பண்ணலாம். அந்தாண்டெல்லாம் போறேன்னா கையில காசு இல்லையே சுத்தமா. அதுக்கிடையில எதனா கண்ணில் தென்பட்டா பார்ப்போம், இல்லைன்னா பார்க்கலாம். சரி ஊரு எதனா வரும்போது சரி ஏடிஎம் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமும் மேம்பாலம் கட்டி வச்சிட்டாங்க, கீழேயும் போக முடியாது. என்ன பண்றது, பெசாவடி பொண்ணுமா ஆட்டி எடுத்து போயிட்டேன். சார் கையில காசு இல்லை, அக்கௌண்ட்ல தான் இருக்கு, ஸ்கேனிங் பண்ணிட்டு மாடு கேட்கலாமா? நம்மளதான் திட்டுவாங்க, வாங்கறதே லஞ்சம். இதுல அக்கௌண்ட்ல ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ப்ரூஃப் மாரி ஆயிடும்ல, அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அண்ணன் அவுட் பண்ணிட்டாராம் பில்லு வாங்கிட்டு, ஆனால் அவர் வர லேட் ஆகும். சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்டர் அவுட் பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணி வெயிட் பண்ணார்னா அவர்கிட்ட எதனா காசு இருந்துன்னா அவர்கிட்ட ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு தெரியல, போக போக பார்த்தா தான் தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா வண்டியிலே படுத்தோங்கன்னா அப்பெல்லாம் குளிர் தெரியல. இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், வண்டி டெம்பரேச்சர் ஹையா தான் இருக்கு, ஆனால் குளிருது மக்களே. இத்தனைக்கு லெஃப்ட் சைடு கண்ணாடியும் ஏற்றி தான் வச்சிருக்கேன், ரைட் சைடு மட்டும் தான் இறக்கி விட்டு இருக்கேன். இதில் வர காற்றுலேயே குளிர் ஜில்லுன்னு அடிக்குது. இப்போதான் குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 வீலரில் போகிறவங்க கூட முக்காடு போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் யாரை விடலை, அவனும் வழி விடலை. சரி போய் தொலை, வீம்புக்குனே வர்றது இதெல்லாம். இண்டிகேட்டர் போட்டு ஏற போறான்னு தெரியுது, அப்பதான் ஆக்சிலேட்டரை கொடுத்து ஏறி வராம பாருங்க. வீணா போனோம். டேய் வடக்கணுங்களா, இந்த மாதிரி இருக்கிறதால தானே நீங்க அங்கங்க போய் கவுத்து போட்டு உட்காந்துக்கிறீங்க. இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்கப் ஆக மாட்டேங்குது. அப்படி எவ்வளவுதான் வெயிட் ஏற்றி வச்சுக்கிறான்னு தெரியல. ஓரளவுக்கு ஏறிக்கிட்டு தான் இருந்தேன், அது முன்னாடி போற வண்டி நம்மள ஸ்லோ பண்ணி விட்டுடுச்சு.
ஸ்டார்டிங்லேயே ஸ்லோ பண்ணி விட்டுருச்சு. இன்னும் ஏற வேண்டிய தூரம் இருக்கு. பார்ப்போம். ஏன் முக்கியம் ஏறும். ஏறு 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 ஏறு, எப்படியாவது ஏறிடு. முன்னாடி போற வண்டி ஸ்லோ பண்றானே. இதடா கார்னர், ஏறுங்கடா. ஏறிடுமா முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே, டாப் பேச்சு முடிஞ்சிருச்சு. ஆனால் அது கொஞ்சம் தூரம் மெதுவாக தான் போவோம். கீழே அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் டவுனு. பா ஏறியாச்சுப்பா. உள்ளூராது கிளூராது. இப்போ அனல் தள்ளுது பயங்கரமா. ஹை ஆர்பிஎம்ல ஓடிட்டு வந்தது ரொம்ப நேரமா வண்டி மேடி ஏறுற வரைக்கும். இப்போ அதோட அனல் வீசுது, குளிரே தெரியல. வண்டியோட வெயிட் எவ்வளோ வருது பாப்போமா? 32,500. ஓகே, டோக்கன் வாங்கியாச்சு. வழக்கம் போல அவனுக்கு மொழி வைக்க வேண்டியதை வச்சுட்டு கிளம்பலாம். ஓகே மக்களே, டோக்கனும் 500 ரூபாய் காசு இருக்கு, அப்புறம் கொடுத்துட்டு வரேன். காசு கொடுத்துட்டு தான் வெளியே போகுது. ஆனால் வண்டி இன்னும் அவுட் ஆகலை. 500 ரூபாய் இங்கே போச்சு. அடுத்தது தெலுங்கானா தான். எத்தனை எஸ்பெண்டு போடுறதா இருக்கு பாருங்க, பார்டரை விட்டு வெளியே போகிறதுக்கு. ஏன்னா வண்டி எஸ்கேப் ஆகிடுமோ. அதான் 32,700 இருக்குதா? சுத்தமாக அதான் போகவே இல்லையேன்னு பார்த்தேன். கணக்கு பண்ணால் 33ன்னு வச்சிங்களா. மகாராஷ்டிரா முடியுது, தெலுங்கானாக்குள்ளே போக போகிறேன். தெலுங்கானாக்குள்ளே போயிட்டா கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும். இருக்கிற பேட்ச் வரைக்கும் ஸ்பீடு பிரேக்கோட மோசமாக இருக்குது. பாருங்க மக்களே, தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட்ல ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு. ஒரு வண்டி இருந்தான்னா 2 வண்டி இருந்தான்னா காசு வாங்கிட்டு தான் ஓட போறான். சரி ஓகே, வண்டி குதிக்குது. நான் போயிட்டு பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வருகிறேன். இங்கேயும் சேம் ப்ராசஸ். ஓகே, மொழி வச்சாச்சு. இங்கேயும் 500 1000 சரியா போச்சு. பர்ஸுக்கு பின்னாடி ஒரு 200 ரூபா புது நோட்டு வச்சிருந்தேன், அதுவும் போயிடுச்சு. எங்கடா ஏடிஎம் தேடி போகணுமான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தேன். தெலுங்கானா ஆர்டிஓ காசு கொடுத்துட்டு சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே. தமிழ்நாட்டு வண்டி வந்து பக்கத்தில் நின்றுச்சு, பாடி வண்டி. தம்பி ஒரு 1000 ரூபாய் இந்த அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பாப்பா அப்படின்னாரு. இருக்குண்ணா வானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டு 1000 ரூபாய் கையில் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். எவ்வளோ தூரம் முடியுமோ போவோம். அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ரெண்டாண்டு போயிட்டு எங்கன்னா ஏடிஎம் கட்சிதுன்னா எடுத்துக்கலாம் பேமெண்ட்டு. ஏதாவது மேடை கண்டா போதும், அவ்வளோதான். நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது.
நானே யாராவது வண்டியை வச்சுக்கிட்டு எப்படியே மல்லு கட்டி ஈத்துக்கிட்டு வரேன். என்னையும் ஸ்லோ பண்ணி விட்டுறதுன்னே இருக்கிறாங்கப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த வண்டி ஏறல. ஆனா ஒரு சில வேணும்னா ஏறாது, நல்லா ஏறக்கூட வண்டியை கூட மெதுவா ஓட்டுவாங்க. இருபதுக்கு மேல நான் போக மாட்டேன். நம்ம வண்டி மட்டும் கொஞ்சம் அந்த பிக்கப் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ஏறும், கொஞ்சம் மைலேஜும் கிடைக்கும். என்ன பண்றது, வண்டியே அவ்வளோதாங்கிறாங்க டாடா மோட்டார்ஸ்ல. அதுக்கு மேல போல. அப்படியே வண்டி எடுத்ததுல இருந்து அப்படியே ஒரு 250 கிலோமீட்டர் வந்துட்டோம் மக்களே. பார்டர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கம் வந்துக்கினே இருந்தது. பார்டரை பாஸ் பண்ணி அந்தாண்ட வந்ததுல இருந்து தூக்கமே வரல. வந்து விட்டுங்கடா. ஒரு டவுன் பார்த்துட்டா போதும், உடனே தட்டி விட்டுறது. தமிழ்நாடு ஹோட்டல் போயிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கேன். நாங்கள் இன்னும் ஒரு 100-120 கிலோமீட்டர் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம். இந்த டவுன் இறங்குறதுக்குள்ள என்ன ஒரு 20 வண்டிக்கு மேல சைடு போட்டு போயிடுச்சு. எல்லாம் அந்த மாதிரி ஈச்சரு, அந்த மாதிரி குட்டி குட்டி வண்டிங்க தான். எதுக்கு தான் அந்த மாதிரி ஓட்டாங்கன்னு தெரியல. ஆபத்தை உணராமல் அப்படி பயணிக்கிறாங்க. டைம் காலையில 3:38, கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. ஏன்டா இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வழி ஆர்டிஓக்காக தான். தெலுங்கானாவில் பார்டரு தாண்டிட்டு அடுத்து காமாரெட்டி போகிறதுக்குள்ளே 3 வழி ஆர்டிஓ வந்து நிற்பாங்க காலையிலன்னு இல்லை, விடிஞ்சிச்சுனாலே. அந்த 3 பேருக்கும் 300 வச்சாலே 900 ரூபா போயிடுச்சு. எங்கே போகிறது இதெல்லாம்? நான் கணக்கில் சொன்னால் எங்கள் ஆளுங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏற்கனவே இப்போ ஆந்திராவில் ஆர்டிஓ இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் வழியில் நிப்பாட்டி வாங்கிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த ட்ரிப்பில் ஆந்திராவில் போய் ஆர்டிஓ இருந்தாங்கன்னா நிப்பாட்டிட்டு போன அடிக்க வேண்டி தான். எங்கே ஆர்டிஓக்கிறாங்க என்ன பண்ணட்டும், ஆர்டிஓக்கிறாங்க என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்ட மக்களே, முடியல. ஆனா கண்ணு கட்டுது தூக்கத்துல. இதுக்கு மேல ஓட்டக்கூடாது. ஏன்னா ஓரளவுக்கு சமாளிச்சு ஓட்டலாம். சரி போலாம் சொல்லிட்டு முன்ன போகக்கூடாது, அது ஆபத்தில் முடியும். அதெல்லாம் சரி. இப்போ வண்டி நிப்பாட்ட இங்க இடம் தான் இருக்குமான்னு தெரியல. முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா மாரி இருக்கு, போய் பார்ப்போம். தண்ணி தொட்டியான இடம்.
ஓகே மக்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.